இன்று கதையின் ஆரம்பத்தில் கோர்ட்டு சீன் தான் காண்பிக்கப்படுகிறது. அங்கு ராஜி, மீனா, அரசி மூவரும் நிற்கின்றனர். பழனியும் அவர்களுடன் நிற்கிறார். அந்த நேரத்தில் முத்துவேலும் சக்திவேலும் காரில் வருகின்றனர். அவர்களின் வருகை அண்ணன் தங்கை உறவுக்கே உயிர் கொடுக்கிறது. அதாவது அண்ணன் தம்பி இருவரும் யானை பலம் என்பதை உணர்த்துகிறது. முத்துவேல் ராஜியிடம் சாப்பிட்டாயா என்கிறார். மற்றவர்களிடமும் கேட்கிறார். பிறகு லாயரை பார்ப்பதற்கு சென்று விடுகின்றனர். அந்த நேரத்தில் தங்கமயில் அழுத முகத்துடன் தன் அம்மா அப்பாவுடன் அங்கு வருகிறார். ராஜி அவர்களை பார்த்ததும் கோபமடைந்து, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து நிக்கறாங்க என்று கோபத்துடன் சொல்கிறாள். அவர்களை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் என்கிறாள் அரசி என்று சொல்லிக்கொண்டே அவர்களை நோக்கி செல்கிறாள். ராஜியும் மீனாவும் இருக்கிற பிரச்சனை பத்தாது என்று நீ வேற பிரச்சனை பண்ணணுமா என்று அரசியை தடுத்து விடுகின்றனர். ராஜி சொல்கிறாள் அவர்கள் இதற்கும் ஒரு கேஸ் போடுவார்கள் என்று. அப்பொழுது மயில் சற்று தூரத்தில் நின்று கொண்டு இவர்களையே பார்க்கிறாள். அதற்கு பாக்யா, ஏன் மயிலு, என்ன நீ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க என்கிறாள். அம்மா, மீனா, ராஜி, அரசி எல்லாம் நிக்கிறாங்க. நான் போய் 2 வார்த்தை பேசிட்டு வர்றமா என்கிறாள். இதோ அங்க டீ கடை இருக்கு, போய் டீ வடை எல்லாம் சாப்பிட்டு ஓரமா உட்கார்ந்து பேசிட்டு வர்றீங்களா என்று நக்கலாக மகளிடம் கேட்கிறாள் பாக்யா. சரி என்கிறாள் மயிலு. உடனே கோபப்படுகிறாள் மயில். கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் வாசல நிக்க வச்ச இந்த நேரத்துல போய் அவங்க கிட்ட நலம் விசாரிக்கணுமா? வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு என்கிறாள் பாக்யா. ராஜி, மீனா, அரசி மூவரும் கோவத்துடன் மயில் குடும்பத்தை பார்க்கின்ற நேரத்தில் பழனி அங்கு வந்து, ராஜி நீங்க போய் கார்ல உட்காருங்க என்கிறான். அப்போ தங்கமயிலின் அப்பா, ஆமா இந்த பழனிக்கும் சம்பந்தி குடும்பத்திற்கும் சண்டைன்னு சொன்னாங்க, இவர் இங்க என்ன பண்றாரு என்கிறார். அதற்கு பாக்யா, ஆமா இப்போ இது ரொம்ப முக்கியம் என்கிறாள். உடனே தங்கமயில் சித்தப்பா என்று பழனியிடம் பேச செல்கிறாள். அதற்கு ஆத்திரமடைந்த பழனி, யாரும்மா உனக்கு சித்தப்பா? அப்படி கூப்பிட உனக்கு எப்படி மனசு வருது? என் அக்கா குடும்பத்தை இப்படி ஜெயில்ல உட்கார வைக்கவா என் மச்சாய் தன் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு? சரவணன் மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைப்பானா? உனக்கு எங்க அக்கா வீட்டுல என்னம்மா குறை வச்சாங்க? சரவணன் தங்கமான பையன், அவன் மேல இப்படி ஒரு குறை சொல்ல உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது என்கிறான். சரவணன் எப்பாச்சும் உன்னை அடிச்சிருக்கானா, இல்ல அந்த குடும்பம் உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா? உன்னை ராணி மாதிரி தானே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை ஜெயில்ல வைக்க உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? உடனே பாக்யா, ஏன்பா அந்த குடும்பம் உன்னையும் அடைச்சு துரத்தின குடும்பம் தானே, நீ என்னமோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற என்கிறாள். உடனே பழனி, நீங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இருங்க என்கிறான். அந்த பாவம் உன்னை சும்மா விடாது என்கிறான். உடனே பாக்யா, அனாவசியமா வந்து எங்க கிட்ட பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் என மிரட்டும் தொனியில் கூறுகிறாள். அப்படித்தாம்மா பேசுவேன், என்ன கேட்டதுக்கு ஆளில்லைன்னு இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா என்கிறான். சண்டை அதிகமாவதை பார்த்து ராஜி, மீனா இருவரும் பழனியை தடுக்கின்றனர். பழனி சொல்கிறான், உன்னை ராஜி மாதிரி தானம்மா நான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்மேல அந்த குடும்பம் எவ்வளவு பாசமாக இருந்துச்சு, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப, அந்த கடவுள் பார்த்துக்கிட்டுத்தான்ப்பா இருக்காரு என்கிறான். அதே நேரத்தில் போலீஸ் ஜீப்பில் பாண்டியன் குடும்பம் வருகின்றனர். அனைவரும் அழுது கொண்டே அவர்களிடம் செல்கின்றனர். கோமதி பேசவே இல்லை, மிகவும் சோர்வுடன் உள்ளார். அதே நேரத்தில் தன் அண்ணன்களை மிகவும் அன்பு கலந்த மரியாதை நன்றியுடன் பார்க்கிறார். அண்ணன்களின் முகத்தில் ஈ ஆடவில்லை. பாண்டியனிடமோ வார்த்தைகளே இல்லை. அனைவரும் தங்கமயில் குடும்பத்தை கோபமாக பார்க்கின்றனர். தங்கமயில் ஒருபுறம் மாமா மாமா என்கிறாள். பாக்யா அவளை தடுத்து விடுகிறாள். போலீஸ் அனைவரையும் இழுத்து சென்று விடுகின்றனர். அந்த நேரத்தில் முத்துவேலும் சக்திவேலும் வருவதை பார்த்து, இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஒருவேளை நம்ம சம்பந்தி குடும்பம் கஷ்டப்படுவதை பார்க்க வந்தாங்களா என்கிறார் மயிலின் அப்பா. தங்கமயிலின் அம்மா அப்பா இருவரும் அவர்களிடம் பேச செல்கின்றனர். மயில் அப்பா சொல்கிறார், இவங்க நம்ம சம்பந்தி குடும்பம் கோர்ட்டு கேஸ்னு அலையறதை வேடிக்கை பார்க்கத்தான் வந்திருப்பாங்க, அப்படித்தானே சார் என்கிறார். அந்த குடும்பம் உங்களை எப்படி படுத்தி எடுத்துச்சு? அந்த சின்ன பொண்ணு கல்யாணமாகாம உங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உங்க கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டுச்சு என்கிறாள் பாக்யா. அதையெல்லாம் நீங்க மறக்க மாட்டீங்க என்றதும் முத்துவேலும் சக்திவேலும் எந்த பதிலும் சொல்லாமல் கோபத்துடன் நிற்கின்றனர். ஐயா, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். இங்க வச்சு உங்களை விசாரிச்சாங்கன்னா நீங்க எங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்லணும் என்கிறாள் பாக்யா. அதற்கு முத்துவேல் பார்க்கலாம் என்பதுடன் முடித்து விட்டார். எங்க பொண்ண என்ன பாடுபடுத்தினாங்கன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. நீங்க தான் கேஸ் கொடுக்க சொன்னீங்க. உங்க பேச்சை கேட்டுத்தான் நாங்களே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்ப நம்ம 2 பேருக்கும் பொதுவான எதிரி எங்க சம்பந்தி குடும்பம்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி நாம இந்த குடும்பத்திற்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் என்கிறார் மயிலின் அப்பா.
ஐயா, அப்படி செஞ்சீங்கன்னா எங்க பொண்ணுக்கும் வாழ்க்கை கிடைக்கும், உங்களுக்கும் எதிரி குடும்பத்தை பழிவாங்கிய சந்தோஷம் இருக்கும். பிறகு மயிலிடம் வந்து, நீ இந்த குடும்பம் உன்னை கொடுமைப்படுத்தியது என்று தெளிவாக சொல்லணும். அப்பத்தான் உன்னால உன் புருஷன் கூட சேர முடியும். இல்லையென்றால் பொய் கேஸ் போடணும்னு என்னையும் உங்க அப்பாவையும் தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லைடி, உன் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க என்றதும் மயில் அழுது கொண்டே, நீ சொல்றத அப்படியே செய்யறேன்மா என்கிறாள். பிறகு நீதிபதி தங்கமயிலை வரச் சொல்லுங்க என்றதுமே மயில் சென்று கூண்டில் நிற்கிறாள். வக்கீல் வந்து, அம்மா, உங்க புகுந்த வீட்ல என்னென்ன கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லுங்க என்கிறார். அதற்கு தங்கமயில், என் புகுந்த வீட்ல என்னை எல்லோருமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. யாருக்குமே என்னை பிடிக்கவில்லை. ஏன், என் வீட்டுக்காரருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்கிறார். லாயர் கேட்கிறார், உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா? உடல் ரீதியான வன்முறையா உங்க கணவர் உங்க வீட்ல நடந்துகிட்டாங்களா என்கிறார். அதற்கு தங்கமயில் மனசாட்சியே இல்லாமல் ஆமா என்கிறாள். மேலும் 80 பவுன் நகையுடன் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா. மேலும் வேலைக்கு போகச் சொல்லி கொடுமைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க செஞ்ச கொடுமையில இந்த பொண்ணோட கர்ப்பமே கலைஞ்சு போச்சு என்று குண்டை தூக்கி போடுகிறார் வக்கீல். உடனே தங்கமயில், எப்படியாவது என்னை என் புருஷனுடன் சேர்த்து வாழ வைத்து விடுங்கள் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை நீதிபதிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது.